எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பிடிஓ ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னு நம்ம கிட்டே போய் பார்க்கலாமா? ஸோ இது பிடிஓ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த ஜாயிண்ட் இது. இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி தான் பார்த்திங்களா இது யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதம் ஆச்சு. இப்போ இந்த ஜாயிண்ட்லேருந்து அதை ஏன் மாற்றுறேன்றதுக்கு எனக்கு காரணம் சொல்கிறேன். ஸோ இந்த ஜாயிண்ட்டை பார்த்திங்கன்னா நேற்று ஸ்டாரும் போயிடுச்சு, கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சிட்ருக்கு. தேயினால என்ன ஆகுதுன்னா பாருங்கள், இந்த எட்ஜு இந்த பட்டையாக இருக்கும் இல்லையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேஞ்சிட்ருக்கு. அது தேஞ்சதுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே இப்போ ஜாயிண்ட்டு போயிருங்க, ஒரு நிமிஷம் போட்டுடுறேன். ஸோ ஜாயிண்ட் போட்டுருப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா பிடிச்சிப்போ இந்த எட்ஜி வரையும் பார்த்திங்கன்னா இப்படி சுற்றும்போது கிட்டி பிடிச்சின்னு விட்றதே இல்லை, ரிலீஸ் ஆகிறதில்ல. ரிலீஸ் ஆகாதனால என்னென்ன பிரச்சனை நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னா, ஸோ இங்கே ஆயில் சீல் இருக்குதுங்களா, இந்த கியர் பாக்ஸ் ஆயில் சீலும் பிடிச்சி இப்படி இழுக்கும். ஸோ பிடிஓ ஆயில் சீலும் நான் 2 டைம் மாற்றினேன் இல்லைங்களா, அதனால தான் போயிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் உண்மையாலுமே தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஆயில் சீல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி மில்லிங் டைப் எடுத்தோம்னா இந்த பாருங்களா கேப் இருக்கும் மில்லிங் டைப்பில். ஸோ சுற்றுறதுக்கு மேலே கீழே போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாரும் அவ்வளோ சீக்கிரம் போகிறதில்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு மில்லிங் டைப் யூஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்திங்கன்னா சாண்டி இருக்கும்போது ஒரு 4 வருஷம் ஆகி கூட நம்மளுக்கு இன்னுமே அவ்வளோ ஸ்டாரே மாற்றலை ஆக்சுவலாக. இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஜோடி இருக்குது. 2 வந்து ரொட்டேட்டரில் வந்தது, ஆனால் 2 செப்பரேட்டாக வாங்கினேன். அது இல்லாமல் இன்னொரு 2 வந்து ஃபஸ்ட்டு இன்னொரு ரொட்டேட்டரில் வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லதாக இருக்குது. இப்போ இது ஸ்டார்லாம் மாற்றி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நெல் அடிக்கிற மிஷினுக்கு அது மாதிரி ஸ்டேப்பில் ஒரே இடத்துல நிற்கிது இல்லைங்களா, அதுக்கு நான் போட்டுக்கலான்னு இருக்கேன். ஆனால் இது இன்றைக்கி தான் போட்டு யூஸ் பண்ணுறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோக்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்ன ஒரு பிரச்சனை நான் நினச்சேன்னா, இப்போ நார்மல் பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ தொழில் தான் வருது. இது வந்து இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச் பக்கம் வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்குது. மற்ற வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபிட்டாக உட்காந்துரும். நம்ம குபோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக லென்த்தாக வேணும். அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த பிடிஓக்கும் இந்த ரொட்டேட்டருக்குள்ள தொலைவு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், இந்த கேப்பே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். டயருக்கும் ரொட்டேட்டருக்குனால ஃப்ரீயாக போய்ட்டு ஃப்ரீயாக வர முடியும். கொஞ்சம் லென்த்தாக வாங்கியிருக்கேன். தூக்கி இறக்கி பார்த்தேன், ஜாயிண்ட் உருவில். ஆனால் இப்போ நார்மல் ஜாயிண்ட் வாங்கினா வச்சுக்கலாம், கரெக்டாக இவ்வளோ தான் பிடிக்குது. நல்லா ஹைட்டாக பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா உருவிக்குது. இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சேடை விட்டு போகணும், அதனால் முதல்ல வீடியோ எடுத்துடலாம். ஏதாச்சும் பிரச்சனை வந்தாக்கா நம்ம அப்புறம் ஒரு வீடியோவை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் தேவைப்படும் நினச்சா அவங்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.